மேலும் ஒரு முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க திமுக அரசின் திட்டம் என்ன என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியிருக்கிறார். உணவகங்கள் மூடப்பட்டால் மோசமான சமூக பொருளாதார விளைவுகள் ஏற்படும் எனவும் அன்புமணி தெரிவித்துள்ளார். நாளை அல்லது நாளை மறுநாள் முதல் தேநீர் கடைகள் முதல் நட்சத்திர விடுதிகளின் உணவகங்கள் வரை மூடும் சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் பாமக தலைவர் அன்புமணி கூறியிருக்கிறார். சிலிண்டர் தட்டுப்பாடை சரி செய்ய திமுக அரசின் திட்டம் என்ன என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியிருக்கிறார். உணவகங்கள் மூடப்பட்டால் மோசமான சமூக பொருளாதார விளைவுகள் ஏற்படும் எனவும் நாளை அல்லது நாளை மறுநாள் முதல் தேநீர் கடைகள் முதல் நட்சத்திர விடுதிகளின் உணவகங்கள் வரை மூடும் சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் அன்புமணி கூறியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் காயத்ரி, கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரூபி. உணவகங்கள் மூடப்பட்டால் மோசமான சமூக பொருளாதார விளைவுகள் ஏற்படும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு குற்றச்சாட்டு ஒன்றை வைத்திருக்கிறார். மேலும் சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை போக்க திமுக அரசின் திட்டம் என்ன எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், வளைகுடா போரால் ஏற்பட்டுள்ள சூழல் காரணமாக சென்னை உட்பட தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டிருக்கும் நிலையில் நாளை அல்லது நாளை மறுநாள் முதல் தேநீர் கடைகள் முதல் நட்சத்திர விடுதிகளின் உணவகங்கள் வரை அனைத்து வகையான உணவகங்களும் மூடப்படும் நிலை உருவாகியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி ஒரு நிலை ஏற்படுவதை நினைத்து பார்க்கவே கவலையாக இருப்பதாகவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். தேநீர் கடைகள், சிற்றுண்டிகள், உணவகங்கள் போன்றவை தனித்த வணிகங்கள் அல்ல. உணவகங்களுக்கு தேவையான உணவு தானியங்கள் உள்ளிட்ட மூலப்பொருட்கள் கொள்முதல், உணவு வகைகள் தயாரிக்கப்பட்ட பிறகு அவற்றை பல்வேறு வகையான வாடிக்கையாளர்களுக்கு விநியோகம் செய்தல் என மிகப்பெரிய கொள்முதல் மற்றும் விநியோக சங்கிலியை உணவகங்கள் கொண்டுள்ளன என்று குறிப்பிட்டுள்ள அவர், அவை மூடப்பட்டால் மூலப்பொருட்கள் கொள்முதல் செய்யப்படாததால் உழவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் பாதிக்கப்படுவார்கள் என்று குறிப்பிட்டுள்ள அன்புமணி, உணவக பணியாளர்கள் உணவகங்களை சார்ந்துள்ள ஸ்விக்கி, சொமேட்டோ போன்ற வீடுகளுக்கு உணவு வழங்கும் சேவையில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களின் பணியாளர்கள் வேலை இழக்கும் நிலை உருவாகும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி பணி நிமித்தமாக வீடுகளை விட்டு வெளியில் செல்லும் அடித்தட்டு தொழிலாளர்கள் உள்ளிட்டோருக்கு உணவு கிடைக்காத நிலை உருவாகும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏழை எளிய மக்களின் பசி போக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கும் அம்மா உணவகங்களை கூட மூட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் என்று குறிப்பிட்டுள்ள அவர், அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் தமிழ்நாட்டில் மிக மோசமான சமூக பொருளாதார விளைவுகள் ஏற்படக்கூடும். அதை தடுக்க வேண்டியது தமிழக அரசின் கடமை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வணிக சமையல் எரிவாயு உருளைகள் விநியோகம் நிறுத்தப்படுவதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் நாம் நினைத்து பார்ப்பதை விட மிக மோசமாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ள அன்புமணி, இன்னும் இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை வலியுறுத்துவதாக குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி திமுக ஆட்சிக்கு வந்தால் வீட்டு பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு ரூபாய் 100 மானியம் வழங்கப்படும் என்று 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது வாக்குறுதி அளித்திருந்த திமுக ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டுகள் நிறைவடையுள்ள நிலையில் இன்னும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று அன்புமணி குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். வீட்டு பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்ந்த நிலையில் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் சமையல் எரிவாயு உருளைக்கு தமிழக அரசு ரூபாய் 100 என்கிற மானியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் தமிழக முதலமைச்சருக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காயத்ரி.